இவருக்கு தான் நம்ம ஓட்டு. இல்ல இவரெல்லாம் சரியில்லை, நம்ம இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். நோ வே, நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும் ப்ரோ. இவருக்கு தான் ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே. இப்படி நம்ம யூத் எலெக்ஷனை பத்தி டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கட்டும், ஆனால் அதை விட முக்கியமான பரலோக ராஜ்யத்தை பற்றிய டிஸ்கஷன் நம்ம ஜெனரேஷன் கிட்ட இருக்கா? 5 வருட ஆட்சி அல்ல, அழியாத ராஜ்யம் ஒன்று உண்டு என்பது இவர்களுக்கு தெரியுமா? ஆர் தே ரெடி ஃபார் தி கிங்டம் ஆஃப் காட்? உலகத்தில் மீண்டும் ஒரு போர் மேகம். மத்திய கிழக்கில் மறுபடியும் பதற்றம். 3வது உலக போர் வந்துவிட்டதோ? அந்தி கிறிஸ்து இவர்தானோ? இது இயேசுவின் வருகைக்கான அடையாளமா? கடைசி கால நிகழ்வுகளை ஆராய்ந்து கன்சர்ன்ட் ஆகிறது ஒரு கூட்டம். ஜீசஸ் வரும்போது வரட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நமக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு என்று கேஷுவலாக உள்ளது இன்னொரு கூட்டம். திருச்சபையே, இது விழித்திருக்க வேண்டிய காலம். ஸ்டே அலர்ட். Jesus is coming very very soon. மார்ச் என்றாலே அக்கவுண்ட்ஸ் க்ளோசிங் பீரியட் தான். கார்ப்பரேட் கம்பெனிஸ் தங்கள் அக்கவுண்ட்ஸை சரியாக க்ளோஸ் பண்ணணும், இயர் அண்ட் டார்கெட்ஸ் முடிக்கணும், பேலன்ஸ் ஷீட் எப்படியாவது டேலி ஆகணும். நம்முடைய லைஃபுக்கும் நம்ம ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும் என்பது நமக்கு தெரியுமா? நம்முடைய லைஃபின் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுமா? ஆக்கணுமா? இட்ஸ் இந்தியா அகைன் T20 வேர்ல்ட் சாம்பியன்ஸ். இட்ஸ் டைம் டு செலிப்ரேட். கோப்பையை வெல்ல நன்றாக ஆடினால் மட்டும் போதாது, எதிரணியை வெல்ல வேண்டும். ஒரு மேட்ச் இல்ல ப்ரோ, எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். குவார்டர், செமி மற்றும் ஃபைனல்ஸ் வென்றால் மட்டுமே கப். வாழ்க்கையிலும் நம்முடைய எதிராளியோடு ஒவ்வொரு நாளும் நமக்கு பேட்டில்ஸ் உண்டு. அவனை ஜெயிக்க நமக்கு உண்டா கேம் பிளான்? நம்மிடம் இருக்கா வெற்றி ஸ்ட்ராட்டஜி? பரமழைப்பின் பந்தய பொருளை வெல்ல லக்கை நோக்கி ஓடுகிறோமா? சிந்திப்பீர், செயல்படுவீர். மார்நாதா சீக்கிரம் வருகிறார்.